வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டு சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சுட சுட சாதம் போல ரைஸ் குக்கர்ல. இது வந்து அவரைக்காய் சாம்பார், சூப்பரா அவரைக்காய் சாம்பார். இது வந்து அவரைக்காய் வந்து விரல் அவரைக்கான்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பட்டையா மெல்லிசா இருக்கும். இது ரொம்ப நல்லா இருக்கும். இது எனக்கு வந்து ரொம்ப இஷ்டம். அந்த அவரைக்காவோட நல்ல சின்ன சின்னதா நல்லா இருக்கும் டேஸ்டா. இந்த அவரைக்காய் வந்து கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கும். அது வந்து தோல் மாதிரி இருக்கும். அது யானைக்காத அவரைக்கான்னு சொல்லுவாங்க இந்த பக்கம்லாம், சென்னையில். உங்கள் பக்கம் எப்படி சொல்லுவாங்கன்ட்டுன்னு சொல்லுங்க. இது நாங்கள் விரல் அவரைக்கான்னு சொல்லுவோம். விரல் மாதிரி நல்லா பட்டையாக நீட்டாக இருக்கும். டேஸ்டாகவும் இருக்கும். எது பண்ணாலும் டேஸ்டாக இருக்கும் இந்த அவரைக்காய். ரசம், தக்காளி ரசம் சூப்பராக சூடாக இருக்குது. அப்புறம் முட்டை. இதுதான் வந்து இன்னைக்கு எங்கள் வீட்டு சாப்பாடு. இது இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க சாப்பிடலாம். வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு நம்ம வீட்டு சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சுட சுட சாதம் போல ரைஸ் குக்கர்ல. இது வந்து அவரைக்காய் சாம்பார், சூப்பரா அவரைக்காய் சாம்பார். இது வந்து அவரைக்காய் வந்து விரல் அவரைக்கான்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் பட்டையா மெல்லிசா இருக்கும். இது ரொம்ப நல்லா இருக்கும். இது எனக்கு வந்து ரொம்ப இஷ்டம். அந்த அவரைக்காவோட நல்ல சின்ன சின்னதா நல்லா இருக்கும் டேஸ்டா. இந்த அவரைக்காய் வந்து கொஞ்சம் கெட்டியாகவும் இருக்கும். அது வந்து தோல் மாதிரி இருக்கும். அது யானைக்காத அவரைக்கான்னு சொல்லுவாங்க இந்த பக்கம்லாம், சென்னையில். உங்கள் பக்கம் எப்படி சொல்லுவாங்கன்ட்டுன்னு சொல்லுங்க. இது நாங்கள் விரல் அவரைக்கான்னு சொல்லுவோம். விரல் மாதிரி நல்லா பட்டையாக நீட்டாக இருக்கும். டேஸ்டாகவும் இருக்கும். எது பண்ணாலும் டேஸ்டாக இருக்கும் இந்த அவரைக்காய். ரசம், தக்காளி ரசம் சூப்பராக சூடாக இருக்குது. அப்புறம் முட்டை. இதுதான் வந்து இன்னைக்கு எங்கள் வீட்டு சாப்பாடு. இது இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க சாப்பிடலாம்.